₹4000 லாஸோட தான் கண்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியே ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி டே 1 ஆஃப் கண்டென்ட் கிரியேஷன். மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து இன்றைக்கி எப்படியாவது ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணி இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயும் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடணும்னு ஒரு ஹைப்பான ப்ரெஷர் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ கண்டென்ட்டுக்கு தேவையான ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு 11:30க்கு ஒரு ட்ரேடு ஒன்று கோல்டில் கிடச்சிது. ஸோ ட்ரேடும் என் செட்டப்புக்கெல்லாம் மேட்ச் ஆனவுடனே நானும் கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரியை போட்டேன். என்ட்ரி போட்டோடனே ட்ரேடு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, நான் ஒரு சைடு யோசிச்சுட்ருக்கேன், இன்றைக்கி எந்த கண்டென்ட் க்ரியேஷனுக்கு கான்ஃபிடென்ட்டும் நல்லா பில்ட் ஆகிடுச்சு, ட்ரேடும் நல்லபடியாக போயிட்டுருக்குது. ஃபர்ஸ்ட் நாளே சும்மா கண்டென்ட்டில் அப்படியே அந்த ட்ரேடிங்கோட ப்ராஃபிட்லாம் காமிச்சு அப்படி சும்மா மாஸ் காட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ அப்படியே திருப்பி பார்த்தா ஸ்டாப் லாஸ் போயிடுச்சு. ட்ரேடு ஸ்டாப் லாஸ் போன உடனே காலையிலேருந்து பில்ட் ஆன கான்ஃபிடென்ட், மோட்டிவேஷன் எல்லாமே போயிடுச்சு. சரி, ஓகே, அவ்வளோதான், இன்றைக்கி கண்டென்ட் கிரியேஷன்லாம் இனி என்ன பெருசாக வாய்ப்பு இல்லை, போட்ட பிளான் மாதிரி இன்றைக்கும் போகல, அப்படியே டிமோட்டிவேட் ஆகி இன்றைக்கி டேவை முடிச்சிருவேன்னு தான் நினச்ச. அப்போது எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போச்சோ அங்கேருந்து ரீஎன்ட்ரிக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்ச கொஞ்ச நேரத்தில் யூஎஸ்லேருந்து ட்ரம்ப் மாமா கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டால் மார்க்கெட் அங்கிட்டு மேசிவாக பீட் ஆச்சு. மார்க்கெட் விழுந்த ஸ்பீடுக்கு போன லாஸ் எல்லாம் அப்படியே ப்ராஃபிட்டாக கன்வெர்ட் ஆச்சு. லாஸ் ஆனது என்னமோ ஒரு 4000 தான், ஆனால் ரிட்டர்ன்ஸாக வந்தது என்னமோ ஒரு 11,000 கிட்ட வந்துச்சு. அண்ட் ஆஸ் ஐ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்டும் நல்லபடியாக போச்சு. கண்டென்ட் க்ரியேஷனுக்கு கிடைச்ச மோட்டிவேஷன் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லி என்னோடய ஃபர்ஸ்ட் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ண கண்டென்ட்டோட ரீல்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது எனக்கு நாளைக்கு தான் தெரியும். பிகாஸ் ஒன் டே டிலே பண்ணி தான் கண்டென்ட்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் see how it all goes.